நம சிவாயா. சிவாலய ஓட்டத்தோட 4வது வீடியோ பார்க்கலாமா? பொன்மனை தீம்பிலான்குடி மகாதேவர் கோவில். இந்த பகுதி காடா இருந்தப்போ காணிக்காரர் சமூகத்தை சேர்ந்த தீம்பிலான் என்பவர் மரம் வெட்டி கொண்டிருந்திருக்காங்க. அப்போது அவர் சுயம்புவாக முளைத்திருந்த சிவலிங்கத்தை பார்த்திருக்காரு. இது அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு அங்க ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அதனாலதான் தீம்பிலான்குடி என்னும் பெயரால இந்த கோவிலை அழைக்கிறாங்க. திரு பன்னிப்பாகம் கிராதமூர்த்தி கோவில். இந்த கோவிலோட தலபுராணம் மகாபாரதத்தோட தொடர்புடையது. பாசுபதாஸ்திரம் வேண்டி சிவனை நோக்கி தவம் செய்த அர்ஜுனன் வேடனாக இருந்த சிவனுடன் மோதி தோற்ற நிகழ்வை தான் இதுல சொல்றாங்க. வேடனை கிராதன் என அழைப்பதால் இந்த கோவில் கிராதமூர்த்தி கோவில்னு அழைக்கிறாங்க. குமரி மாவட்ட கோவில்களிலேயே பூஜையின் போது புல்லாங்குழல் இசைக்கிற ஒரே கோவில் இந்த கோவில் மட்டும்தான். பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி கோவில். இந்த கோவிலில் உள்ள சிவன் ஆதி சிவன் என அழைக்கப்படுகிறார். இந்த லிங்கத்தின் உயரம் 160 சென்டிமீட்டர் ஆகும். இந்த சிவனும் சுயம்புவாக வளர்ந்தவர் என்பது ஐதீகம். வேணாட்டரசர்கள் இங்கே இருந்த போது தரை கெட்டு ஓடிய குதிரை ஒண்ணு இந்த கோவில் இருக்கும் இடத்துக்கு வந்து அடைபெட்டு நின்னுருக்கு. அரசன் குதிரை நின்ற இடத்தில் சுயம்புவான லிங்கத்தை பார்த்திருக்காரு. அந்த இடத்தில் இந்த கோவிலை கட்டினார் என்று புராணம் கூறுது. இந்த கோவிலில் உள்ள நந்தி மண்டபத்தை மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் கட்டினார்னு சொல்றாங்க. இங்குள்ள அம்மன் கோவிலின் வாசலின் எதிரே உள்ள தூண்கள்ல திருமலை நாயக்கரும் அவரது தம்பியின் சிற்பமும் உள்ளது. மேலாங்கோடு காலகாலர் கோவில். இந்த கோவில்ல சிவன் மார்க்கண்டேயன் கதையுடன் இணைச்சு சொல்றாங்க. மிருகண்ட முனிவருக்கு குழந்தை இல்லையா, சிவனை நோக்கி தவம் செஞ்சிருக்காரு. சிவன் 16 வயது மட்டுமே வாழும் அறிவுள்ள புத்தியுள்ள ஒரு ஆண்மகன் வேண்டுமா அல்லது அறிவில்லாத பல குழந்தைகள் வேண்டுமா என கேட்டிருக்காரு. மிருகண்டர் ஒரு ஆண் குழந்தை போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழந்தை பிறந்திருக்கு. மார்க்கண்டேயனுக்கு 16 வயசு ஆயிருக்கு. யமன் அவனை நெருங்கிய போது சிவன் கோவிலுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. நுழைந்து சிவலிங்கத்தை பிடிச்சிருக்காரு. சிவன் சூலத்தால யமனை குத்தியிருக்காரு. மார்க்கண்டேயன் பிழைத்து விட்டார். யமன் சிறு பாச கயிற்றை வீசிய போது சிவலிங்கம் சரிந்திருக்குது. இதனால் இந்த சிவன் காலனின் காலன் என அழைக்கப்படுகிறார். அதுவே இந்த கோவில் மேலாங்கோடு காலகாலர் கோவில் என்று அழைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது. மேலும் இருக்கிற 4 கோவிலோட சிறப்பு அம்சங்கள்ல இனி வரும் வீடியோக்கள்ல பார்க்கலாம்.